ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட்ரஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோவக்காய் பருப்பு கடையல். ஸோ இன்றைக்கி இந்த கோவக்காயில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ அது வந்து இரும்பு சத்து, பொட்டாசியம், கால்சியம், விட்டமின் B1 B2, நார் சத்து, விட்டமின் C எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து வாரத்துக்கு 2 தடவையாவது நீங்கள் சாப்பிட்டு வரணும். அது இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, கோவக்காவை நல்லா வாஷ் பண்ணி கழுவி 2 சைடு முனையையும் நல்லா நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். க்ளீனாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, அதை வந்து சின்னதாக நம்ம வந்து அதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறணும். ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணுன்னா, நம்ம வந்து அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதோடய டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் வலுன்னு இருக்கும். இந்த வெஜிடபிளில் இந்த காய்கறியை வந்து மோஸ்ட் ஆஃப் யாருமே அவ்வளோ வாங்கி சாப்பிட்றது கிடையாது இப்போல்லாம். இந்த காய்கறியை மறந்தாச்சு. ஸோ இன்னும் வாங்கி சாப்பிடுங்க. இது வந்து ரொம்ப சுகரு, சர்க்கரை வியாதிகளுக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. கேன்சரை குணப்படுத்தும், வராமல் தடுக்கும், ரொம்ப நல்லது. ஸோ இதை என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஆயிலை ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, உளுந்து பருப்பு அதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் ஒரு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அதை என்ன செய்கிறோம், அதில் வந்து போட்டு நல்லா வதக்குறோம். அதை போட்டுட்டு நல்லா வதக்கணும், நல்லா பொன்னிறமாக வதக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ், இந்த மாதிரி நிறைய தேவைன்னா என் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஒரு 2-3 வரமிளகா வந்து பிச்சு அதுக்குள்ளே போட்டுக்கிறோம். அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். இந்த காய்கறியை வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இந்த புழுக்கள் வந்து குடல் புழுக்கள் நிறைய இருக்கும். ஸோ இந்த கோவக்காய் வந்து அந்த குடல் புழுக்கள் எல்லாம் தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, டொமேட்டோஸை ஆட் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம், அதை நல்லா வந்து பாயில் பண்ண வைக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக மஸ்ட்டாக எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு அதை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அதை வந்து ஊற வச்சதை வந்து ஒரு சைடு இருக்கட்டும். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆயிலில் தக்காளி, வெங்காயம்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்லைஸ் பண்ண கோவக்காவை என்ன பண்ணணும், அந்த ஆயிலே போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் வழுவழுப்பாக இருக்கும்ல. ஸோ சின்ன பிள்ளைங்க, பெரியவங்களே அது வாயில் போட்டு மென்று சாப்பிட்றதுக்கு நிறைய யோசிப்பாங்க. ஸோ இதில் வந்து நிறைய ஜூஸ் ரெசிபீஸும் இருக்குது. நான் உங்களுக்கு வர்ற இதில் போடுறேன்னா, ஸ்டே டியூன் ஃபார் தட். அப்புறம் என்ன பண்ணுறோம், அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த வழுவழுப்பு போகிறதுக்கு என்ன பண்ணுறோம், அதை வந்து நல்லா நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ இது வந்து வாரத்துக்கு 2 நாளாவது எடுங்க. அட்லீஸ்ட் 2 நாள் இல்லைனாலும் அட்லீஸ்ட் 1 நாளாவது எடுங்க, ரொம்ப நல்லது. உடல் எடையை குறைக்கக்கூடிய தன்மை நிறைய இருக்குது இதில். அதனால் நீங்கள் ஜூஸாகவும் போட்டு குடிக்கலாம், இந்த மாதிரி பொரியலாகவும் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு, அந்த வழுவழுப்பு எல்லாம் போயிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும்னா, அதை வந்து பருப்பு இருக்குல்ல, அந்த பருப்பை சோக் பண்ணி வச்சுக்கோங்க, ஊற வச்ச பருப்பை அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ரெசிபீஸ் வந்துகிட்டே இருக்குது நம்ம சேனலில், பார்த்து அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்தியான ரெசிபீஸ் வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு என்ன ரெசிபீஸ் வேணும்னா கூட நீங்கள் சஜஷன் பாக்ஸில் போடுங்க. நான் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு போட பார்க்குறேன். இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணுறோம். ஒரு ஸ்பூன் கிட்ட நம்ம வந்து சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறோம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். அது பாயில் பண்ணட்டும். அப்புறம் நம்ம வந்து ஒரு 2 சில்லி
தேங்காவை எடுத்துகிட்டு கொஞ்சம் சீரகம் 2 மிளகா. இது வந்து காரம் இல்லாத மிளகா தான். காரம் இருந்துச்சுன்னா ஒரு அரை மிளகா கூட போதும், ஏன்னா காரம் இருக்கும்ல. ஸோ என்ன பண்ணுறோம், அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா பல்ஸில் போட்டு எடுக்க போகிறோம். ஏன்னா ரொம்ப கொரன்னு தான் இருக்கணும் கடைகளுக்கு. ஸோ அதை என்ன பண்ணணும், இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல அந்த காரத்துக்கும் காரமாக இருக்கும், நல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதை என்ன பண்ணுறோம், அதை வந்து அது பாயில் ஆகிட்டு இருக்குல்ல, அது கூட ஆட் பண்ணுறோம். அந்த மிக்ஸ்சரை ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணி முடிச்சுட்டு அதை நல்லா கலந்து விட போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறோம், அப்புறம் 2 விசில் அதை போட்டு எடுத்துக்கோங்க. ரெடி ஆயிரும் பருப்பு கடையில். ரொம்ப சுவையான பருப்பு கடையில் ரெடி ஆயிரும். நீங்கள் ஸ்மாஷ் பண்ணுன்னா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். அது உங்களோட இஷ்டம். இல்லை ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுக்கலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.